குழந்தைங்க ஓடி வரும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா இந்த பாசக்கார அம்மாக்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் தூக்குவீங்க இல்லையா? தயவு செய்து ஓடி போய் தூக்காதீங்க. குழந்தை கீழே விழுந்தவன பதறினா அது பாசம். எழுந்து வா அப்படின்னு சொன்னா நீங்க கத்து கொடுக்கிற பாடம். சார், கீழே விழுந்த குழந்தைக்கு உடனே ஒரு அரவணைப்பு தேவையில்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப தேவையில்லை. எந்திரிச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு வந்தான் பாத்தீங்களா? எந்திரிச்சு வந்த உடனே ஒரு ஹக் பண்ணிக்கங்க. ஏன்னா விழுந்தவன் எழுந்தால்தான் இந்த உலகம் கட்டி அணைக்கும். 2000 பாருங்க 4% பேருக்கு கிட்ட பார்வை இருந்தது குழந்தைகளுக்கு. இன்னைக்கு இந்த 2024 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% குழந்தைகள் கிட்ட பார்வையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொபைல் பார்த்து பார்த்து குழந்தையுடைய கண்கள்லாம் ட்ரை ஐஸா மாறிடுது, வறண்ட கண்களா மாறிடுது. அவர்களுடைய தூக்கம் ஆழ்ந்த தூக்கமா இல்லாம மாறிடுச்சு. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம நம்மள மாத்திக்கணும். மொபைல் அடிக்ஷனுக்கு காரணம் அதோட ஆக்சஸ் அதிகமா இருக்கிறது தான். பெட்ரூம்க்கு போனாலும் எடுத்துட்டு போயிடுறோம், கிச்சனுக்கு போனாலும் எடுத்துட்டு போயிடுறோம். சொல்லவே சங்கடமா இருக்கு. பாத்ரூம்க்கு போனாலும் மொபைல் எடுத்துட்டு போயிடுறோம். நீங்க மொபைல எப்படி யூஸ் பண்ணணும்? வீட்டுக்கு வெளியில அது மொபைல் போனா இருக்கணும், வீட்டுக்குள்ள அது லேண்ட்லைன் போன் மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல வச்சுட்டா அங்கேருந்து எடுத்து அட்டெண்ட் பண்ணணும், மறுபடி அங்கேயே வச்சிடணும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா குழந்தைகளை அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடும்.